Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel. Festive season, get ready with me. தான் நீங்க பார்க்க போறீங்க. அவுட்ஃபிட்ல இருந்து, ஹேர்ல இருந்து, மேக்கப்ல இருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் பண்ண போறேன். மேக்கப்பும் சரி, ஹேரும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் சிம்பிளா, ஈஸியா அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். பார்க்க ரெடியா? எப்போ ரெடி? அப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ் தான் வந்து என்னன்னு சூஸ் பண்ணோம். ஏன்னா நான் வந்து நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஓகே, நம்ம வந்து சல்வார் மாதிரி போடலாமா, சுடி மாதிரி போடலாமா, எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் தோச்சு நம்ம சாரி போடலாம் அப்படின்னு சொல்லி. நார்மலாவே சாரி நான் நிறைய போட மாட்டேன். இருந்தாலும் நான் சாரி போட்டால் அதுக்கு என்ன மாதிரி மேக்கப், என்ன மாதிரி ஹேர் டூ பண்ணலாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசையா இருக்கும். ஸோ சாரி நம்ம சூஸ் பண்ணலாம். என்கிட்ட நான் 2 சாரி வச்சிருக்கேன். ஒன்று வந்து இந்த சாரி, இது ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான, கொஞ்சம் வந்து இந்த சாரி வந்து சில்வரா காப்பரா ஒரு மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல செம்ம வைப்ரண்டான ஒரு சாரி என்கிட்ட இருக்கு. yellow வித் ஒரு ப்ளூஷ் பிளாக் கிரீனிஷ் கலந்த ஒரு கலர். சோ இதான் வந்து நான் பிக் பண்ணிருக்கேன். செகண்ட் சாரி இது ரெண்டுல ஒன்று தான் சூஸ் பண்ணீங்கன்னா பண்ணுங்க, வீடியோ இப்பவே பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு இது ரெண்டுல நான் சூஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் யோசிக்கிறேன் எந்த சாரி சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் சூஸ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான். ஏன்னா இது குபேரப்பட்டு. நார்மலாகவே இந்த மாதிரி இந்த காப்பர் சரி இந்த மாதிரி சாரிலாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி சாரிக்கு எந்த மாதிரி நான் வந்து ரெடி ஆகிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப், ஹேர் டூ எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக சாரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம். நான் வந்து கண்டிஷனர்லாம் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் ஃபுல்லாக நல்லா நான் கோம் பண்ணிக்கிறேன். எப்பவுமே சிக்கி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அடியில் சிக்கி எடுத்துட்டு அப்படியே மேலே போங்க, இல்லைன்னா ரொம்ப ஹேர் வந்து பிரேக் ஆகும். கைண்ட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் ஹேர். ஓகே, தலையை ஃபுல்லாக சீவிட்டு இப்போ தலையில் வந்து சிக்கேல இருந்தாலும் கொஞ்சம் என் முடி வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படியே நான் என்னோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இந்த ஃபெஸ்டிவ் லுக்கு இன்னும் கூட சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாகவே ஹீட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடக்ஷன் மிஸ்ட்டுங்கிறது மஸ்ட், ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து என்னோட ஃபேவரட் பி பிளட் ஹாட் ஷாட் ஹீட் ப்ரொடக்ஷன் மிஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ப்ரோ விட்டமின் பி இருக்கு, கிரேப் சீட் ஆயில் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஹேர் அவ்வளோ டேமேஜ் ஆகாது. ஸோ என்னோட ஹேரை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்மூத் ஆக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பிளட் ப்ரோ இன்ஸ்டா ஸ்மூத் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பிரஷ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்னோட ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணணும், ஏதாவது ஸ்டைலிங் பண்ணணும், நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் அயானிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ் அயான்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃப்ரிஸ் அண்ட் ஸ்டாட்டிக்கை எலிமினேட் பண்ணுது. ஸோ ஹேர் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் கோட்டட் பிரிசில்ஸ் தான். இதனாலேயே ஹீட் வந்து ஈவனா ஹேர்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்கேல்ப் வந்து ஹீட் ஆகாம கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணும். இதுல அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஹேர் டைப்புக்கும் செட் ஆகும். 160 டிகிரில இருந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நீங்க வந்து ஒரு கோம் யூஸ் பண்ணி உங்க ஹேர் ஃபுல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் மட்டும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி. அண்ட் அதுல உங்களோட பிரஷ் வந்து மேல பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டர் உங்க ஹேரோட ரூட்ஸ்ல இருந்து தள்ளி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களோட ஹேரோட ரூட்ஸ் டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ அப்படி தள்ளி வச்சுட்டு அந்த ஹேரை நல்லா டைட்டா பிடிச்சிக்கோங்க. ஒரே மோஷன்ல அப்படியே ஸ்மூத்தா வந்து உங்க பிரஷை மேல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. கொஞ்சம் அந்த கூல் ஆகிறதுக்கு விடுங்க. சேம் பிரஷை இப்ப மேல இருந்து கீழே பார்க்க வைக்கிறோம். அப்படியே நீங்க ஸ்மூத்தா மறுபடியும் ஸ்லைட் டவுன் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி பண்ணவே கூடாது. இதே மாதிரி 2 to 3 டைம்ஸ் நீங்க பண்ணீங்கனாலே போதும், செம்ம சாஃப்ட் ஆயிடும். என்னோட முடிக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா 1 வாட்டி 2 வாட்டி பண்ணாலே போதும். ஸோ உங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே ஹேர் நல்லா ஃப்ரிஸ்பிரியா ஸ்மூத் அண்ட் சில்கியா ஆயிடுது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நிஜமாவே இந்த ஸ்ட்ரைட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 2x பெட்டர் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த பிரஷ் தாங்கிறதுனால யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். நீங்க இப்படி ஸ்ட்ராண்ட்ஸா பிரிச்சு பண்ண முடியலனா கூட நீங்க அப்படியே ரன் த்ரூ பண்ணீங்கன்னா கூட நிஜமாவே நல்லா இருக்கும். நான் நார்மலா என் முடிக்கு அப்படிதான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு பண்ணி காட்டணுங்கிறதுக்காக இப்படி நான் பிரிச்சு பண்ணி காட்டுறேன். இதை வச்சு நீங்க நிறைய விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ஹேர், லூஸ் வேவ்ஸ், பெவல்ட் எண்ட்ஸ். இந்த பிரஷ்ல இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலி ஸ்ட்ரெயிட் ஹேர் கிடைக்கும். ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த மாதிரி இல்லாம நேச்சுரலாவே உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா ஃபீல் ஆகும். அண்ட் அந்த லுக் ரொம்பவே நல்லா இருக்கும். பி பிளண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஹேர் கேர் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் பிராண்ட். அண்ட் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பி பிளண்ட் ஹாட் ஷாட் ஹோல் ஸ்ப்ரேவும் இருக்கு, ஹாட் ஷாட் ஃபினிஷ் ஸ்ப்ரேவும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண போறேன். அது எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே Amazon நைக்கால கிடைக்குது. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இதை நான் யூஸ் பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நான் யோசிச்சேன் எந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளா அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா நான் எனக்கு சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். பட் ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாவே தான் வச்சுக்கலாம்னு இருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா சாரிலாம் கட்ட போற கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபுல்லா நல்லா கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா சைட் பார்ட்டிஷன்ல கூட பண்ணலாம். பட் ஜஸ்ட் நார்மலா அந்த மாதிரி பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா என்னோட இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல கொஞ்சமா ஹேர் எடுத்துட்டு, எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஹேர் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நான் முடி எப்பவுமே இந்த அளவுக்கு விடுவேன். ஸோ அந்த அளவுக்கு முடி எடுத்துக்கிறேன். அது தனியாக இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டு என்னோட மேலே நான் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த முடியை 3ஆக பிரிச்சுக்கிறேன். 3ஆக பிரித்து தனித்தனியாக ரோல் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தனித்தனியாக ரோல் பண்ணுறது வந்து இப்படி மேலேருந்தே நான் ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணி அதை தனியாக செக்யூர் பண்ணுறேன். அப்புறம் செகண்டாக கொஞ்சம் முடி எடுத்தேன் இல்லையா, அதை தனியாக ரோல் பண்ணி அதை தனியாக செக்யூர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 3ஆவது அப்படி ரோல் பண்ணதை என்ன பண்ணுறேன், இந்த மற்ற 2 இருக்கு இல்லையா, மற்ற 2 கூட இப்படி பின்னி
பின்னாடி வந்து நான் ஸ்லைட் பின் குத்திக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு உங்கள் முடியை ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வால்யூமைஸ்டாக தெரியும், கொஞ்சம் பஃப்னு தெரியும். அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் பின்னல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்லைட் பின் வெளியே அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கிளிப் பண்ணிக்கிறேன். பட் வெளியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே தான். ஸோ இதே தான் நான் இன்னொரு சைடும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இப்படிலாம் ஹேர் விட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீப்ளண்டோட ஹாட் ஷாட் ஹோல்ட் ஸ்ப்ரே ஃபார் ஹேர் ஸ்டைலிங் இது யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் வந்து ஹோல்ட் ஆகணும். ஓகே, ஹோல் ஸ்ப்ரே அடிச்சாச்சு. ஃபைனலி ஹாட் ஷாட் ஃபினிஷ் ஸ்ப்ரே அடிக்கிறது எதுக்குன்னா கொஞ்சம் ஒரு ஷைன் கொடுக்கும். இது அடிச்சோடனே கொஞ்சம் பளபளன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது கண்டிப்பா அப்படின்னு கிடையாது, பட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹேரும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஹேர் அப்படியே பக்காவாக செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நான் அப்படியே பின்னாடி ஒரு சின்ன கிளிப் பண்ணிக்கிறேன். ரொம்ப பயங்கரமான கிளிப்போ ஹேர் பேண்டோ போடாதீங்க. இது வந்து அந்த நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டேமேஜ் பண்ணாமல் அப்படியே நின்றுக்கும். ஜஸ்ட் மூஞ்சில் முடி படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து மேக்கப் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட போர்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஆஸ் அ ப்ரைமராக. ஸோ நான் போயிட்டு ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் என்னை விட லைட்டாக இருக்கும். மேட்ச் ஆகிடும்னு நம்பி பண்ணுவோம். என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? என்ன அழறீங்க, என்னாச்சு? என்னோட ஃபவுண்டேஷன் ரெடி போட்டுட்டேன். இல்ல எனக்கு புரியல. உன் ஃபவுண்டேஷனா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த வீட்ல. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணு சரியா? அப்ப நான் பண்ணாம அமைதியா தான் உட்காரணும். இந்த வாட்டி எனக்கு பொங்கல் மாதிரியே ஃபீல் ஆகலடி. இடியாப்பம் மாதிரி ஃபீல் ஆகல. நெக்கு சிரிப்பே வரல. இந்த மாதிரி உட்கார்ந்து ஏப்ப விட்டுட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ ஏன் வீடியோல. வீடியோ ஃபுல்லா ஏப்பதான். ரைட் விடு. அதே ஃபவுண்டேஷனை கழுத்துலயும் போட்டுக்கிறேன். இது வந்து கண்டிப்பா ரொம்ப லைட்டரா இருக்கும் நெக்குக்கு. ஸோ அதனால கன்சீலர் வச்சுட்டு வந்துட்டேன்னா பைத்தியமா எனக்கு. இல்லை இங்கதான் இருக்கு. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. ஆனா பொங்கல் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகல. உடனே இடியாப்பம்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அசிங்கமா நான் திட்டுவேன். அப்ப மசாலா தோசை மாதிரி இருக்கா? இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? ஓகே, ஃபேஸ் ஃபுல்லா நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் இதை வச்சு லைட்டா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து வேண்டாம் இப்படி இருந்தாலே ஓகேனா பிரஷோட நிப்பாட்டிக்கலாம். பட் இதுல பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு சீம்லெஸ்ஸா இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு கவரேஜ் கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு அது பிடிக்கும். அடுத்து கன்சீலர். உனக்கு ஒண்ணு தெரியுமாடே, நான் வந்து சன்ஸ்கிரீன் கொண்டு வந்துட்டு உட்காந்துருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பகல், அதனால சன்ஸ்கிரீன் கொண்டு வந்து சரி வெளியே போய் போட்டோ ஷூட் பண்ணுவோம். ஏன்னா நான் வீடியோ கால்வாசி கூட முடியல, நைட் ஆயிடுச்சு. அப்ப நீ வந்து மூன் ஸ்கிரீன் எடுத்துட்டு வரணும். வெல்டனா இருந்துடா. ஸோ வந்து நம்ம நார்மலாகவே மேக்கப் போடும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மறந்துடும். அதே மாதிரி தான் நான் ஐப்ரோ பண்ணிட்டு கன்சீலர் போடணும்னு நினச்சேன். பட் நான் மறந்துட்டேன். ஸோ இதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஐப்ரோ நான் மிஸ்டேக் இல்லாமல் போடணும். அதுதான் வந்து மேட்ரு. பவுடர் லிஃப்ட்ல போக வேண்டியதானே? என்னால முடியலடா. ஏதோ புக் எது வந்து மொக்க ஜோக் புக்கு படிச்சுட்டு வந்தியாடா, அநியாயத்துக்குன்னு மொக்க போடுற. ஸோ கண்ணை சுற்றி பவுடர் போட்டேன். இப்போ நம்ம டக்குன்னு ஐப்ரோ பண்ணிடலாம். ஐப்ரோ வந்து நான் நார்மலாக ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக அப்படி கேஷுவலா அப்படி பண்ணிட்டு விட்டுடுறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து செம்மையா பண்ணலான் இருக்கேன். பல்லு செம்மையான என்ன ப்ராப்பரா ஃபுல்லா ஃபில் பண்ணி அப்படியே அந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன். பெபி வார்ஷ் முடி வந்து மட்டும் என் சொத்தா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நேரத்துக்கு நான் தான் பில்கேட்ஸ். தெரியுமா? தெரியும், நம்ம ஃப்ரெண்டு தான், அடிக்கடி பேசுவாரு. அப்படியே லவ் டார்ச்சரா இருக்கு. உயிரோட இருக்காரா? நிஜமாவே பில்கேட்ஸ் உயிரோட இல்லையாடா? நான் உயிரோட இருக்காரதான் நினைச்சிட்டு இருக்கேன். இருக்காரு. அட பேதியில போவான் கொண்டுட்டியடா பில்கேட்ஸ. நல்ல மனுஷன். ஸோ இந்த மாதிரி ஐப்ரோ நல்லா ப்ராப்பரா ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு ப்ரஷ் வச்சு இப்படி மேலே கோம் பண்ணிட்டே அப்படியே இப்படி ஓகேவா. இப்போ அந்த ஆர்ச் வந்து ரொம்ப நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ லைட்டாக இதுக்கு மேலேயே நான் பிளாக் கலர் ஐ ஷேடோவை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக. அது எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ 2 சைடு ஐப்ரோஸும் பண்ணிட்டேன். நான் போயிட்டு இந்த பக்கம் ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு வந்து அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பக்கம் காட்டுறேன். ஐ வில் பி பேக். ஓகே, ஸோ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து நான் ப்ளஷ், ஹைலைட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து இந்த சைடு ரிப்பீட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பேலட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்குமே தெரியாது, ஏன்னா உடஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லைட் ப்ரௌன் ஷேட் இருக்குல்லையே அதனால கண்ணு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு டார்க் ப்ளூவிஷ் க்ரீன் மாதிரியும் இந்த க்ரீன் மாதிரியும் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவுட்டர் கார்னரில் அதுக்கப்புறம் க்ரீஸில் நல்லா போட்டுட்டு கண்ணு கீழேயும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன்.
அடுத்து என்ன பண்றேன், பிக்மெண்ட் ஒன்று. இதை என்ன பண்றேன், நான் என்னோட கண்ணுக்கு மேலே நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் ஷேடா இருக்கும். கொஞ்சம் கிரீன் மாதிரியும் இருக்கும், ப்ளூ மாதிரியும் இருக்கும். நல்லா நம்ம தள்ளி இருந்து பார்க்கும்போது ஒரு டார்க் ஸ்மோக்கி மாதிரியும் இருக்கும். சேர்ந்து கொஞ்சம் இதுல அந்த ஷிம்மரும் இருக்கிறதுனால ஒரு ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அகைன் என்ன பண்றேன்னா, இந்த டார்க் ப்ளூ இந்த கிரீன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்டில் இப்படி போட்டுக்கிறேன். போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஒரு வாட்டி பிக்மெண்ட்டை கண்ணுக்கு மேலே போடுவேன். காஜல் வந்து கண்ணு கீழே போட்டு நல்லா நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கீழே வந்து அந்த டார்க் ப்ளூ அண்ட் கிரீன் நம்ம கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பிரஷ்ல எந்த ஒரு ஐ ஷேடோவுமே எடுக்காம அப்படியே கண்ணு கீழே போட்டு பிளெண்ட் பண்றேன். அதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் ரொம்ப லைட்டா காஜல் போட்டு அதையும் லைட்டா ஸ்மட்ச் பண்ணிட்டு அகைன் அதுக்கு மேலே கொஞ்சம் ஐ பிக்மெண்ட் போட்டுக்கிறேன். சிம்பிள் தான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ வேணும்னா நம்ம லேஷஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து லேஷஸ்லாம் வைக்க மாட்டேன். வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஜஸ்ட் ஹைலைட் மட்டும் பண்ணோம். இந்த ஒரு பீச் ஷேடு இருக்குல்ல, எனக்கு நார்மலாகவே இந்த பீச் கொஞ்சம் சட்டில் நியூட் பிளஷ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாட் பிங்க்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பட் வேணும் அந்த லுக்குக்கு அது தேவைப்படுதுன்னா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிப் லைனர் போட்டுக்கிறேன், ஒரு பிங்க் ஷேட் இது. அண்ட் அது கூட ஒரு லைட் நியூட் ஷேட் மாதிரி ஒன்று வரும். லெட்ஸ் டு இட். ஓகே, பல்லு தேய்ச்சிட்டு நல்லா இருக்கு. ஹலோ, என் பல்லு தெரியும்ல, டாக்டர் இட் இஸ் ஃபென்டபிளஸ்லி க்ளீன் அப்படின்னாங்க டாக்டர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து அதுக்கு மேலேயே லிப்ஸ்டிக் போட போறேன். பட் நான் போடல. ஏன்னா இதுவே வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல பிங்கா இருக்கு. இது போட்டா இன்னும் நியூட் ஆகும். பட் அதை நான் சட்டில் டவுன் பண்ண விரும்பல. இந்த பிங்கே வந்து எனக்கு இந்த லுக்குக்கு நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நைஸ். உங்களுக்கு மேக்கப் நல்லா ஸ்டே ஆகணும்னா மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பட் ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போறேன், போயிட்டு குவிக்கா சாரி மாத்திட்டு ஹேரை வந்து அப்படியே கொஞ்சம் சரி பண்ணிட்டு I'll be back.